ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ இப்போ தான் குளத்தூர்லேருந்து ஒரு பையன் கூப்பிட்டுருந்தான். பேர் பிரவீன், பாலாஜி நகர்லேருந்து கூப்பிட்டுருந்தாரு. ஆனால் அவர் வந்து டெலிகாலிங்கில் இருக்கார். அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் நினச்சிருந்தா வேறு இன்ஸ்டியூட் கூட கால் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் அவர் எங்களுக்கு மறக்காமல் திருப்பியும் வேறு நம்பர்லேருந்து எங்களுக்கே கூப்பிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ தூரம் இந்த இன்ஸ்டியூட் மேலே என் மேலே நம்பிக்கை வச்சு திருப்பி அந்த கஸ்டமர் வேறு நம்பர்லேருந்து எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கே கூப்பிட்றாங்க, வேறு இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணாமல் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே அந்த கஸ்டமர்கிட்ட இவ்வளோ தூரம் ட்ரஸ்டடாக இருக்கிற கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் வெளியே விடுறது இல்லாமா சொல்லிட்டு, நீங்கள் வந்து அது அட்மிஷனுக்கும் புக்ஸு கட்டுற பைசாவில் நாங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் என்னுடைய கிளாஸ் நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யாராவது நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தீங்க, எங்கள் இதில் வந்து நான் கால் எடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா சென்டருக்கு வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு, சார் நான் உங்களுக்கு நேற்று நான் கால் பண்ணேன், திருப்பியும் நான் கால் பண்ணுறேன் உங்கள் நம்பி அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு என் சார்பாக நான் எடுக்கிற கிளாஸ் ஃப்ரீயாக தரேன். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கார்டு நான் சொல்ல முடியாது, அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களே உங்களுக்கு என்ன ரேட்டோ அதை சொல்லிப்பாங்க. அது வந்து இதில் வராது. நாங்கள் என் கண்ட்ரோலில் இருக்கிற சென்டர்ஸ் மட்டும் தான் நான் ரேட்டு முடிவு பண்ண முடியும். என் கண்ட்ரோலில் சென்டருக்கு நான் ரேட்டு சொல்கிறதே இல்லை. நான் வந்து டீட்டெயில் கேட்பேன், முழுசாக அவங்களுக்கு கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரேட்டு வந்து நான் முடிவு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் கொடுத்துருவேன். அவங்க என்னவோ அவங்க பண்ணிக்க போகிறாங்க, ஓகேங்களா. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் அந்த எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ்காரங்களுடைய லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த லீடை நான் தொட மாட்டோம். ஏன்னா அவங்க எங்கள்கிட்ட மணி கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி நாங்கள் பண்ணுறதா இல்லை, சரியா. ஸோ அதனால் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க எங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க வேணாம். நான் வந்து உங்கள் இதில் வரமாட்டேன், சரிங்களா. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ட்ரூவாக இருக்குன்னு நினைப்பேன், ஓகே. அதனால் வந்து உங்களுக்கு எதிராக நான் வந்து பிஸ்னஸ் பண்ண நான் விரும்பலை, சரியா. நீங்கள் எதாவது பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.